ஐடியலிசம்னா என்ன? நம்முடைய பெர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டு ரியாலிட்டின்னு ஒண்ணு கிடையாதுன்னு கிளைம் பண்ணா அது ஐடியலிசம். உதாரணத்துக்கு இந்த ரூ. 500 நோட்டு எங்க இருக்குன்னு கேட்டா, என்னுடைய டேபிள்ல ஒரு பொருளா இருக்குன்னு பதில் சொல்லலாம். இல்லன்னா நம்முடைய மைண்ட்ல ஒரு ஐடியாவா இருக்குன்னு கூட பதில் சொல்லலாம். ஏன்னா, இது முதல்ல நமக்கு ஏன் ரூ. 500 தெரியுதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு காரணம் நாம எல்லாரும் இந்தியன் கவர்ன்மெண்ட்ங்கிற ஒரு சிஸ்டத்த நம்புறோம். அந்த ஏஜென்சி இந்த நோட்ட பிரிண்ட் பண்ணுது. இந்த நோட்ட யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இதனுடைய மதிப்பு ரூ. 500 என்று உறுதியளிக்கிறேன்னு ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்டு கொடுத்திருக்காரு. பிலோசாபிக்கலா பார்த்தா அந்த சைனை நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். இப்படி 100 கோடி மக்களும் நம்புறதுனால தான் இந்த நோட்டுக்கு ரூ. 500ங்கிற வேல்யூவே கிடைச்சிருக்கு. அதனால தான் சில வருடங்களுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் வந்தப்ப பழைய ரூ. 500 நோட்ல இருந்து இந்தியன் கவர்மெண்ட் தன்னுடைய நம்பிக்கை எடுத்துருச்சு. அப்ப அந்த மெட்டா பிலீஃப் போனதுனால சீட்டு கட்டு சரியிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நம்பிக்கையுமே பழைய ரூ. 500 நோட்ல இருந்து காணாம போயிடுச்சு. அதனால ஓவர் நைட்ல பழைய நோட்டு தன்னுடைய வேல்யூவை இழந்துருச்சு. சோ இந்த நோட்டுடைய வேல்யூங்கிறது இந்த நோட்ல இல்ல, நம்முடைய மைண்ட்ல ஒரு ஐடியாவா இருக்கு. அப்ப இந்த ஐடியாவை பத்தின புரிதல் இல்லாத ஒரு குழந்தைக்கு இது வெறும் விளையாட்டு பேப்பர் தான். ஒரு கழுதைக்கு இது டேஸ்டே இல்லாத வேஸ்ட் பேப்பர் தான். அப்ப நம்ம மைண்ட்ல இருக்கிற இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி இந்த நோட்டு மேல ஒரு பெர்செப்ஷனை நாம செலுத்துறோம். அந்த பெர்செப்ஷன் வழியா இது நமக்கு ரூ. 500 தெரியுது. அப்ப இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஐடியலிசம். இப்ப கேட்ட வரைக்கும் உங்களுக்கு இது ரீசனபிளா தோணலாம். ஆனா ஐடியலிசத்திலேயே எக்ஸ்ட்ரீம் கேஸ்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஜார்ஜ் பெர்க்லின்னு ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் நம்முடைய பெர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டு மெட்டீரியல் வேர்ல்டுனே ஒண்ணு கிடையாதுன்னு கிளைம் பண்ணார். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிளுடைய கலர் என்னன்னு கேட்டா சிவப்புன்னு பதில் சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஆப்பிளுடைய கலர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆப்பிள்ல சில மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு 650 நானோமீட்டர் வேவ் லென்த்ல அது டிராவல் ஆகுது. இப்ப நம்முடைய கண்ணை எடுத்துக்கிட்டா அதுல 3 ஸ்டேஜ் கோன் செல்ஸ் இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆன லைட் நம்முடைய கண்ணுல பட்டு அந்த செல்கள் ப்ராசஸ் பண்ணி அதை நமக்கு சிவப்பு கலரா காட்டுது. ஆனா இதே ஆப்பிள் ஒரு பூனையுடைய கண்ணுக்கு yellowish பிரவுன் கலர்ல தெரியும். அதே வேளையில அல்ட்ரா வயலட் ரேஸ் பார்க்கக்கூடிய சில பறவைகள் இருக்கு. அதனுடைய கண்ணுக்கு ஒரு ஆப்பிள் என்ன கலர்ல தெரியுங்கிறத நம்முடைய வார்த்தைகளால கூட விவரிக்க முடியாது. அப்ப ஒரே ஆப்பிள் செலுத்தப்படுற பெர்செப்ஷனுக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்டா தெரியுது. அப்ப ஆப்பிளுடைய கலர் சிவப்பு கிடையாது. அது மனுஷனுடைய கண்ணுக்கு சிவப்பா தெரியுது. அவ்வளவுதான். இப்ப இந்த கலர் மாதிரியே டேஸ்ட், ஸ்மெல், டெக்ஸ்சர், ஷேப், சைஸ், வெயிட்னு ஒரு ஆப்பிளுக்கு ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கு. இப்ப ஒரு ஆப்பிளை நம்ம பெர்சீவ் பண்ணும்போது இந்த எல்லா குவாலிட்டிஸையும் நொடி பொழுதுல நம்முடைய மைண்ட் காம்ப்ளெக்ஸா கோர்த்து கம்பைன் பண்ணி காட்டுறதுனால தான் ஒரு ஆப்பிள் நமக்கு ஒரு ஆப்பிளாவே தெரியுது. அப்ப ஒரு ஆப்பிள்ல இருந்து இந்த எல்லா குவாலிட்டிஸையும் பிரிச்சு எடுத்துட்டா அங்க பேலன்ஸா என்ன இருக்குங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அங்க எதுவுமே இருக்காதுன்னு கிளைம் பண்ணா அது ஐடியலிசம். இல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சப்ஸ்டன்ஸ்னு ஒன்னு இருக்குன்னு கிளைம் பண்ணா அது ரியலிசம். ரியலிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருந்து மனிதர்கள், விலங்குகள்னு எல்லா கான்சியஸ் பீயிங்குமே அழிஞ்சு போயிட்டாலும் ஸ்டில் ஒரு ஆப்பிள் ஒரு மெட்டீரியலா இந்த உலகத்துல இருக்கும். சரி, அது என்ன மாதிரி என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு கேட்டா அதுக்கு அதால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய பெர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டு ஒரு ரியாலிட்டியை நம்மால கிராஸ் பண்ண முடியாது. அதனால தான் பெர்க்லி என்ன கிளைம் பண்றாருன்னா ஒரு ஆப்பிள் இந்த உலகத்துல மெட்டீரியல் ஃபார்மேட்ல இருக்கணும்னாலே அதுக்கு மேல ஒரு பெர்செப்ஷன் செலுத்தப்பட்டே ஆகணும். நம்முடைய பெர்செப்ஷனை எடுத்துட்டோம்னா அந்த ஆப்பிள் ரியாலிட்டில காணாம போயிடும். இப்போ இத கேட்கிறதுக்கு உங்களுக்கு குதர்க்கமா தோணலாம். ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல டபுள் ஸ்லிட் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. அதுல ஒரு ஆட்டம் அப்சர்வ் பண்ணும்போது அது பார்ட்டிகளா பிஹேவ் பண்ணும். ஆனா அப்சர்வ் பண்ணாத நேரத்துல அது ஒரு வேவா பிஹேவ் பண்ணும். அப்ப பெர்செப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாலிட்டி மாறுதுங்கிறது பெர்க்லியுடைய பிலாசபிக்கு உயிர் கொடுத்திருக்கு. விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். பை.